ஒரு அழகான கிராமத்தின் ஓரத்தில் ஆண்டுகளாக மக்கள் பயந்து தவிர்த்து வந்த ஒரு பழைய வீடு இருந்தது. அந்த வீடு பற்றி கிராமம் முழுக்க பல பயமுறுத்தும் கதைகள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இரவில் வெளிச்சம் தெரியும், சத்தம் கேட்கும், யாரோ நடப்பது போல இருக்கும் என்று பேசினார்கள். அதனாலேயே அந்த வீட்டை எல்லாரும் பேய் வீடு என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். ஆனால் அந்த கிராமத்தில் சில புத்திசாலியான குழந்தைகள் இருந்தார்கள். பயம் என்றால் ஓடுவதற்கு பதிலா உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். அதனால் ஒரு அமைதியான மாலை நேரத்தில் தைரியத்தோடு அந்த வீட்டை நோக்கி நடந்தார்கள். வீட்டுக்குள் சென்று பார்த்தபோது இரவில் கேட்கும் சத்தங்களுக்கு காரணம் உடைந்த ஜன்னல்களில் ஊடாக வந்த காற்று என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். மர்மமாக தெரிந்த வெளிச்சம் உண்மையில் பழைய கண்ணாடியில் விழுந்த நிலாவின் ஒளிதான் என்று தெரிந்தது. தரையில் வித்தியாசமாக தெரிந்த பாதங்கள் வீட்டுக்குள் வந்த விலங்குகளின் அடையாளம் என்று கண்டுபிடித்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக பார்த்து பயப்படாமல் உண்மையை புரிந்து கொண்டார்கள். குறுகிய நேரத்தில் அவர்களுக்கு ஒன்று தெளிவாகிவிட்டது. அந்த வீடு பேய் இல்லாத சாதாரண ஒரு பழைய வீடு மட்டுமே என்று. அடுத்த நாள் அந்த குழந்தைகள் கிராமத்துக்கு வந்து உண்மையை மென்மையாக அனைவருக்கும் விளக்கினார்கள். கிராம மக்களின் பயம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்தது. பழைய பேய் வீடு இனிமேல் வெளிச்சோடாமல் ஒரு பாதுகாப்பான இடமாக மாறியது. இந்த கதை நமக்கு சொல்லும் உண்மை ஒன்றே: பயம் இருக்கிற இடத்துலதான் அறிவும் தைரியமும் மிகவும் தேவை. உண்மையை தெரிந்து கொண்டால் பயமும் மறைந்து போகும்.